தன்னோடு பணி செய்யும் துறவற சகோதரர் ஒருவர் பிசாசின் பிடியில் மிகவும் துன்புற்றார். அவரை அன்புடன் கவனித்த பெர்தினாந்து தன் மேலாடையை அவருக்கு அணிவித்தார். துறவியும் நலமடைந்தார். ஒரு நாள் பெர்தினாந்து தோட்டத்து வேலையில் முழுமையாக ஈடுபட்டிருந்தார். அது திருப்பலி வேளையாதலால் நற்கருணை நாதரின் எழுந்தேற்றத்தை ஆராதிக்க ஆவல் கொண்டார். ஆச்சரியமாக ஆலயத்திற்கும் தோட்டத்திற்கும் இடையில் இருந்த சுவர் விலகியது. பெர்தினாந்தும் முழந்தாள் படியிட்டு நற்கருணை நாதரை வணங்கினார். பெருமகிழ்வு கொண்டார். மீண்டும் சுவர் முன்போலாகியது. சக துறவிகள் பொறாமை கொண்டனர். பெர்தினாந்து வெளியில் சென்றுவிட்டு உணவு அருந்த வரும் வேளையில் அவருக்கு உணவில்லாமல் சக குருக்கள் அனைத்தையும் உண்டு வெறுமையாக்கினர். இதை உணர்ந்த அவர் உணவு மேஜையில் ஒரு துணியை விரித்து ஜெபித்தார். வகை வகையான உணவுகள் வந்தது. அனைத்து குருக்களையும் அழைத்து பகிர்ந்து கொண்டார். இறை அருளால் இம்மாபெரும் அற்புதத்தை நிகழ்த்தினார்.